ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாதா ப்ளவுஸோட பின்பகுதி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பேக் சைடு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன பண்ணணும் ஸ்டிச் பண்ணும்போது, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த பேக் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ஒரு அட்காட் போட்டிருப்போம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவ்வளோ தூரம் வந்து இந்த பாட்டம் வந்து மடிக்கணும், அதுக்காக இந்த இடம் வந்து போட்டிருக்கிறோம். இந்த இடத்த இது எதுக்காக அட்காட் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு அட்காட் போட்டிருக்கோம். இது வந்து கட்டிங் போர்ஷனில் நான் உங்களுக்கு எதுக்காக இந்த பேக் பீஸில் அட்காட் போட்டிருக்கோம், எந்த இடத்துல அட்காட் வருங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, வாங்க ஸ்டிச்சிங்க்குள்ளே போயிடலாமா? பேக் பீஸ் வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்கும். ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு அட்காட், இந்த இடத்துல ஒரு அட்காட் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ பேக் பீஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்து பேக் பீஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாட்டம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பாட்டம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல அட்காட் வருதுன்னா இதை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிட்டு திரும்ப இதை இப்படி நாலாக ஃபோல்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் மடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மடித்தா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நிறைய துணி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம போட்டு முடிக்கும்போது அந்த ப்ளவுஸோட அந்த இடுப்பு பகுதி மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு தெரியிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால மொத்தமாக வந்து நம்ம ஃபோல்டு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த இடம் தான் மார்க் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன அளவாக, அதாவது ஒரு 1/4 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி 1/4 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணி அந்த மடங்கு இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த மடிப்பு பாகம் அந்த எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். லைட்டாக, அதாவது சின்னதாக மடித்து அந்த எட்ஜில் நம்ம வந்து கொண்டு வரணும் தையல். அந்த பிசுறு வர்ற இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ணக்கூடாதுங்க. அந்த எட்ஜில் தான் வந்து நம்ம கொண்டு வரணும். ரெண்டாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக மடிக்கணும், ஒரே லென்த்தாக மடிக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நான் தையல் போட்டிருக்கேன். பின்பக்கம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த தையல் வந்து அழகாக அந்த எட்ஜில் வந்து தெரியும். சரிங்களா? இப்போது இந்த அட்காட் வருது இல்லைங்களா, இந்த அட்காட் எந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கா, இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே ஈக்குவலாக இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக வந்து இப்படியே இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இப்படியே எடுத்து வச்சுட்டே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து திருகி வர்ற மாதிரி வந்துடும். ஸோ அதனால இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வச்சுட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கணும், திருகி வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து கரெக்டாக வந்துடும். சரிங்களா? கரெக்டாக அந்த அட்காட் வரையும் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து அந்த தையல் வந்து இந்த எட்ஜில் தாங்க இருக்கணும். கொஞ்சம் சென்டரில் இருக்கும் போது இது வந்து இப்படி வரும். இப்போ வந்து எட்ஜில் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிசுறு வந்து வராது. ரெண்டாவது, இது இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து இந்த தையல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுங்க. பெண்டு வந்துச்சுன்னா இந்த இடத்துல பெண்டு வந்து நல்லா இருக்காது. இது வரையும் ஒரு கிளாத் ஒரு அளவு வரும், இந்த இடத்துல கொஞ்சம் ஏறி வரும், இந்த இடத்துல இறங்கி வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த தையல் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடத்துல தான் நமக்கு மொத்தமான துணி வருமே தவிர இந்த இடத்துல வராது. அப்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்து இப்படி தூக்கிக்கிட்டு தெரியாது. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரெண்டாக ஃபோல்டு பண்ணாமல் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பேக் பீஸில் என்ன ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டரை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணணும். இப்போ இந்த ஷோல்டரை வந்து இப்படி ரெண்டாக மடக்கன்னா எப்படி மடக்கிறது, இந்த இடமும் இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்குவோமா? ஓகே, இப்போ நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த இடத்துலையும் கரெக்டாக ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுக்கணும். எவ்வளோ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு
இந்த இடம் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு எந்த அளவு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அளவு கரெக்டாக ஃபுட் அளவில் வந்து வைக்கணும். வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல 4 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டவுட் வந்து வரும், எத்தனை இன்ச் வந்து டாட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. அது வந்து எத்தனை இன்ச் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து அளவை பொறுத்து இந்த இது வந்து மாறுபடும். மேக்சிமம் 3, 3.5 இல்லை 4 அதுவே வந்து கரெக்டாக வருங்க. இப்போ இந்த கழுத்து வந்து ஏத்தமாக இருக்குது, நீங்கள் 4 வச்சிங்கன்னா ஓகே. இதே கழுத்து சின்னதாக இருக்குதுன்னா நீங்கள் 3.5 அந்த அளவு கூட வச்சுக்கலாம். நான் வந்து கழுத்து உயரமாக இருக்கிறதுனால 4 இன்ச் வந்து வச்சுக்கிறேங்க. 4 இன்ச்சுக்கு வச்சு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகணும், இந்த இடத்துல தான் முடிக்கணும். அப்போ நமக்கு தையல் எப்படி வரணும்னா இந்த மாதிரி வரணும், ஸ்ட்ரெயிட்டா. சரிங்களா? இப்போ நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட இப்போ என்னன்னா இந்த இடத்துல இவ்வளோ நூல் வந்து இருக்கணுங்க. ஏன்னா நீங்கள் பாதியில் இந்த இடத்துல கட் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல பிரிஞ்சுட்டே வரும். அது வந்து ஃப்யூச்சரில் வந்து என்ன ஆகும்னா இந்த டாட்டே இல்லாத மாதிரி பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால இந்த இடத்துல கொஞ்சம் த்ரெட்டு விட்டுட்டு கட் பண்ணுங்க. இல்லையா நீங்கள் ஒரு பேக் ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. என்ன கேட்டால் நீங்கள் பேக் ஸ்டிச்சை விட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அந்த நூல் விட்டு கட் பண்ணும்போது இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி த்ரெட்டு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த இடம் பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேக் ஸ்டிச் வந்து ரஃப் ஸ்டிச் அது வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? எப்பயுமே எந்த டாட் இப்போ இங்கே வந்து நம்ம டபுள் ஸ்டிச் போட்டிருக்கோம், இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கோம், இருந்தாலும் நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். நான் எப்பயுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் தான் போடுவோம். டாட் எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டிச், இந்த மாதிரி 2 நூல் இருக்கிறது மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ இதில் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ஸ்ட்ரைட்டாக தானேங்க இருக்குது, இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்த நிறைய பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இப்படி வந்து பெண்டு வரும். இப்படி பெண்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதை இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய இப்படி குழி மாதிரி இந்த மாதிரி தெரியும் அந்த இடம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நீங்கள் ப்ளவுஸை போட்டாலும் இந்த ப்ளவுஸுக்கு இந்த இடத்துல எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. இதே நீங்கள் வந்து அந்த டாட் ரொம்ப பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இந்த மாதிரி இப்படி தெரியும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். டாட் பொறுத்தளவு இந்த இடத்துல ரஃப் ஸ்டிச் போட்டுக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஒரு 3, 3.5, 4 இன்ச் வரையும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இன்னொரு பக்கம் வந்து என்னோட மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வாவு எப்படி இருக்கோ அதே மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டேன் இல்லைங்களா? இப்போது நான் அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருவேன். வச்சுட்டு 4 இன்ச் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேக் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த லைனும் ஈக்குவலாக இருக்கணும், இந்த இடம் வந்து பிரியாமல் இருக்கணும். இது வந்து ஏற்றி இறக்கி இல்லாமல் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி நீங்கள் எடுத்து விட்டாலும் இந்த இடத்துல வந்து குழிவு தெரியக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேக் பீஸ் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பார்ட்டும் பேக் பீஸும் சரி ஃப்ரண்ட் பீஸும் சரி ஒவ்வொரு பார்ட்டும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அடுத்த பார்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அது கசங்காமல் சுருங்காமல் நீட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2ல் பார்க்கலாம்.